வாசிக்கலாம். மீகா 7:15 வாசிப்போம், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஒரு நிமிஷம் கரங்களை வைத்து ஜெபம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதிசயங்களை காண செய்வேன். கர்த்தருடைய அதிசயங்கள். அதிசயங்கள் என்பது உலகத்தில் அநேக அதிசயங்கள் இருக்கிறது. அந்த அதிசயங்களை நாம் எத்தனை பேர் பார்த்துருக்கோம்னு எனக்கு தெரியவில்லை. அதிசயங்களை பார்க்கறதுல அநேகருக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படித்தானா? நம்ம இந்தியாவில் சில அதிசயங்கள் இருக்கிறது. அதில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? கன்னியாகுமரியில் நீங்கள் போனால் அங்கே சூரியன் உதிக்கிறதையும் பார்க்க முடியும், சூரியன் மறைகிறதையும் பார்க்க முடியும். இப்போ தான் கேள்விப்படுறது மாதிரி இருக்கு இல்லையா? நான் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் தான் இருந்தாலும் கல்யாணம் பண்ண பிற்பாடு என்னை கம்பல் பண்ணி ஒரு பாஸ்டர் அன்னைக்கு அவங்க சர்ச்சை போயிருக்கும்போது, சரி வாங்க கன்னியாகுமரி போயிட்டு வரலான்னு கூப்பிட்டு போனாங்க. அப்போ தான் நான் அந்த கன்னியாகுமரியை பார்த்தேன். ஆனாலும் அன்னைக்கு சூரியன் மறைகிறதையும் உதிச்சோ பார்க்கல. ஆனால் சூரியன் கூடவே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு சமயத்தில் போனோம், அது மறைகிறத பார்த்தேன். ஒரு அதிசயம், அது அதிசயமான காரியம். அப்போ அந்த மாதிரி சில அதிசயங்கள் உலகத்தில் இருக்கிறது, பல இடங்கள் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தாலும் எனக்கு சூரியன் உதிக்கிறத பார்த்தாலும் சந்தோஷம் இல்லை, மறைகிறத பார்த்தாலும் சந்தோஷம் இல்லை. தாஜ்மஹால் நம்ம ஊரில் தான் இருக்குது, நான் பார்த்ததே இல்லை. ஆனால் ஒரு சமயத்தில் ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு போனேன். அங்கேயும் போய் எதையும் பார்க்கல. அங்கே போய் சில நாட்கள் ஊழியம் செய்தோம். ஒரு வாரம் ஊழியம் செஞ்சு ஆத்துமாக்களை பார்த்ததில் தான் சந்தோஷம். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டது தான் எனக்கு பெரிய அதிசயம். அருமையானவர்களே, நம்முடைய அதிசயம் என்பது, நாம் அதிசயம் என்று சொல்வது நம்முடைய சந்தோஷம். எதை பார்ப்பதில் சந்தோஷம் என்றால், இந்த தெய்வீக அதிசயங்களை பார்ப்பதில் தான் நமக்கு சந்தோஷம். அதனால உலக பிரகாரம் அதிசயங்களை பார்க்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஈஃபில் டவர் என்று ஒன்று இருக்கிறது, அதை பார்க்கும்படியாக ஒரு நாளில் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனாலும் எல்லாரும் மேலே வர போனார்கள், நான் கீழே தான் நின்னேன். ஆகவே அதில் ஒன்றும் நமக்கு மேலே போகிறதுல ஒரேடியாக மேலே போய் பரலோகத்துக்கு போயிட்டா சந்தோஷம். அது இல்லாமல் எவ்வளோ உச்சிக்கு போயிட்டு இறங்கினாலும் மறுபடியும் பூமியில் தானே இறங்க போகிறோம். அது பார்க்கணும், தப்பு இல்லை. ஆனால் எதுவும் அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வர்றதே இல்லை. ஒரு சமயத்தில் என்னுடைய மகன் லீவ் போட்டுட்டு பணமெல்லாம் செலவு பண்ணி ஒரு இடத்துக்கு, தூரமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் பாருங்க. நான் என் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன பார்க்குறீங்க? அங்கே சிலர்லாம் ஊழிய சம்மந்தமாக எதெல்லாம் பார்க்கணுன்னா அதையே எனக்கு மைண்டு ஓடிக்கொண்டிருக்கே தவிர அதை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. ரொம்ப அவனுக்கு கோவம், எரிச்சல் இருந்துச்சு. நான் இவ்வளோ செலவு பண்ணி உங்களை கூட்டிகிட்டு வந்தால் ஒன்றையும் பார்க்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்ட்டு. அது என்னவோ மைண்ட் அப்படி ஆகிப்போச்சு. உலகமே வேண்டாம், உலகத்தையே வெறுத்து தான் ஊழியத்துக்கு வரும்போதுன்னா, ரட்சிக்கப்பட்டு வந்த சமயத்தில் உலகத்தில் இந்த ஆசாபாசம் இருக்கக்கூடாது அப்படின்னே ஒரு மனநிலையை அப்போ வளர்த்து கொண்டிருந்தேன். சன்னியாசியாக போயிடணும் அப்படின்னு சொல்லி, சன்னியாசியாக போகணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அதுக்கென்று என்ன மைண்டில் ரெடி பண்ணி கொண்டு இருந்தவன். ஆகையினால இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், அதிசயங்கள், இவைகள் ஆச்சரியமாய் தோன்றுகிறது இல்லை. ஆனால் சில சமயத்தில் ரொம்ப ஆச்சரியமாக அதிசயமாக எனக்கு இருக்கிறது என்ன தெரியுமா? இந்த பைபிள் படித்து கொண்டிருக்கிற சமயத்தில் சில காரியங்கள் அப்படியே கண்ணுக்கு என்ன செய்யும், பிரகாசமாய் தெரியும். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகும்போது ஒரு விடிவெளி நட்சத்திரம் உதித்தது போல வேதத்தின் மகத்துவங்களை கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். சில பிரசங்கங்களில் சில காரியங்கள்லாம் நான் சொல்வதெல்லாம் கர்த்தனை கொடுத்த அந்த வெளிப்படுத்தல்கள் தான். அநேக கேள்விகளுக்கு புத்தகங்களை பார்த்தும் கிடைக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர்
ஜெபம் பண்ணும் பொழுது அவர் குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு வேதத்திலிருந்து அந்த மகத்துவங்களை காணும்படி கர்த்தர் கண்களை திறந்தாரே, அதுதான் பெரிய எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக. எனக்கு மட்டும் அல்ல, பார்க்கும் பொழுது பல ஊழியர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட கண்களை கர்த்தர் திறந்து வேதத்தின் மகத்துவங்கள் ரகசியங்களை அவர் காண்பித்திருக்கிறார். அருமையானவர்களே, நம்ம வேதத்தின் மகத்துவங்களை காண வேண்டும். 119ஆம் சங்கீதத்தில் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். என் கண்களை என்ன செய்யும்? திறந்தருளும். வேதத்தில் அதிசயங்கள் இருக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? எங்கேயும் போக வேண்டாம். நான் தாஜ்மஹாலை பார்க்கவில்லையே, எகிப்தில் போய் பிரமிட் பார்க்கவில்லையே, அங்கே இங்கே பல அதிசயங்கள் இருக்கிறது நான் பார்த்ததில்லையே. இப்போ நீங்கள் எங்கேயும் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் யூடியூபில் ஆன் பண்ணி 7 wonders அப்படின்னு போட்டிங்கன்னா எல்லாம் வந்துடும். எங்கேயும் போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு உலகம் அட்வான்ஸாக மாறி போச்சு. நம்ம இருந்த இடத்திலேயே பார்க்கலாம். அதே போல் கர்த்தர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிற வேத புத்தகம் இருக்கிறதே, அதிலே கர்த்தர் அநேக தெய்வீக அதிசயங்களை வைத்திருக்கிறார். இந்த அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ அவருடைய கண்களை கர்த்தர் திறந்தருளுவார். அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த மகத்துவங்களை கண்டு ஒரு ஆனந்த சந்தோஷம் அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவ்விதம் ஒரு ஆனந்த சந்தோஷத்தை நாம் என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான இந்த அதிசயங்கள், தெய்வீக அதிசயங்களை நம்ம பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். மோசே அவ்விதமாக என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். என்ன பார்க்க வேண்டும்? நம்முடைய மகிமையை நான் காண வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தான். இப்போ நம்ம ஜெபமெல்லாம் என்னவா இருக்கு? இந்த உலகத்தின் மகிமையை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். அதை காண வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நான் 119ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் வேதத்தின் அதிசயங்கள் மகத்துவங்களை பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று அவைகளுக்காக ஜெபித்தான். பைபிளை திறந்து பார்க்காமல் இருக்கிற விசுவாசிகள் எவ்வளவு பேர் இருப்பார்கள் என்று சொல்லி நான் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணேன். அப்படி பார்க்குற சமயத்தில் ஒரு பெருங்கூட்டமான ஆட்கள் பைபிளை அவர்கள் வாசிப்பதே, கிறிஸ்தவர்கள் வாசிப்பதே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கணக்கிடப்பட்டிருக்கிறது. அருமையான விதமாக இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிற விசுவாசிகள் குறைவாக இருக்கிறார்கள். இன்னும் அதில் அந்த கண்களை பதித்து ஆராய்ந்து பார்க்கிறவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. வேத புத்தகத்தை எடுத்து ஒரு அதிகாரத்தை அப்படியே வாசித்து கொண்டே இருந்தால் அதில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. கொஞ்சம் ஒரு சொற்ப சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் வேதத்தில் இருந்த வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த வித தொந்தரவும் இல்லாமல் நம்ம தனிமையாக இருந்து, ஒருவேளை தனிமையாக இருக்க முடியவில்லை, வேறு வழியில் நம்ம காதுகளை அடைத்து கொண்டு நம்ம வேறு கான்சன்ட்ரேஷனை நம்ம டிஸ்ட்ராக்ஷன் மேக்சிமம் ஆகாமல் நம்ம என்ன செய்யும்? நம்ம கவனமாய் வேதத்தை வாசிக்கும் பொழுது உண்மையாகவே அதில் கிடைக்கிற சந்தோஷம் மகா பெரிய சந்தோஷம். புதிதான அர்த்தங்களை கர்த்தர் விளங்க பண்ணுவார். எத்தனையோ பிரசங்கங்களை பண்ணிவிட்டேன். காலையில் வசனத்தை எடுத்து பேசும்போது ஒரு ஆராதனையில் பேசும் பொழுது ஒரு 2 அர்த்தத்தை பேசுவேன்னா அடுத்த ஆராதனை 4 சேர்த்து சொல்லுவேன். ஏன்னா புதிதாக இன்னும் 4 சேர்த்து கொடுக்கிறார். ஆகவே வேதத்தின் அர்த்தங்கள், வேதத்தில் நமக்கு கிடைக்கிற புரிதல் இருக்கிற பாருங்க, அதை போல சந்தோஷம் உலகத்தில் வேற ஒன்றுமே இல்லை. அதுதான் ஒரு பெரிய மகத்துவம், அதான் ஒரு பெரிய அதிசயம். பெருமையாளர்களே, நீங்கள் வேதாகம கல்லூரிக்கு போகவில்லையே என்று கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேதாகம கல்லூரியில் போனவர்களிலே பெரும்பாலுமான ஆட்கள் குருடர்கள். அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, பைபிள் தெரியாது. அநேகர் வேதாகம கல்லூரிக்கு முன்னாலே போகும்போது இருந்த விசுவாசத்தை பறிகொடுத்து விட்டு பின்னாலே அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர்கள் பிரயோஜனமற்றவர்களாக உட்கார்ந்திருக்கிறார்கள். மேலே வேணும்னா பட்டத்தை போடலாம். வேதத்திலிருந்து கூட பிசாசு பேசுவான், சாத்தான் பேசுவான். வசனத்தை நம்ம வாசிக்கிற சமயத்தில்
ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் அப்படி என்று சொல்லி நினைக்கக்கூடாது. என்கிட்ட ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும்போது சொல்லும்போது நான் சொன்னேன், வசனத்தை கொண்டு பேசணும், அப்புறம் தீர்க்க தரிசனத்தை கொண்டு பேசணும். முதல்ல வசனம், தீர்க்க தரிசனம், அதுக்கு பிறகு எனக்கு இப்போ 4-5 காரியத்தை சொன்னேன். 4-5 விதத்தில் என்னோட கூட பேசணும். சொப்பனத்தில் பேசணும், இப்படி 4-5 காரியங்கள் எனக்கு தரிசனத்தில் என்னோட கூட பேசணும். இப்படி 4-5 காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டு அதெல்லாவற்றையும் உறுதிப்படுத்தின பிறகுதான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். அப்போ ஊழியத்துக்கு வந்த பிற்பாடும் ஆண்டவர் வசனத்தை கொண்டு பேசுகிறார், வசனத்தை கொண்டு பேசுகிறார். அதாவது அவருடைய நடத்துதல் என்பது அதிசயம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெளிச்சத்திலே கர்த்தர் நடத்துவார், வசனத்தின் வெளிச்சத்தில் நடத்துவார். நம்ம இருளே இருப்போம், எங்கே போகிறது என்ன செய்கிறது என்று செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுதே கர்த்தர் பேசுவார். எப்படி பேசுவார்? ஆண்டவர் பேசுறது என்று அந்த கண்ணுக்கு அந்த வசனம் பளிச்சுன்னு தெரியும். அந்த நேரத்தில் கர்த்தர் தான் அதை கொடுக்கிறாரு, மிக தெளிவாக தெரியும். சும்மா ஆண்டவரே எனக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி ஒழுங்கா ஜெபம் பண்ணாதவன், ஒழுங்கா உபவாசிக்காதவன், நான் ஆண்டவர்கிட்ட கேட்குற சமயத்திலெல்லாம், ஆண்டவரோட பேசணும்னு கேட்குற சமயத்திலெல்லாம் சும்மா டிவியை இவ்வளவுக்கு ஆன் பண்ணி உட்கார்ந்துருந்துட்டு அப்படியே கண்டதையும் பார்த்து கொண்டு, இல்லை நான் சும்மா ஜெபம் பண்ணாதவனாக வேதத்தை எப்போதும் வாசிக்கும், அப்போ தான் தேவைப்படுகிற அந்த நேரத்தில் மட்டும் பைபிளை திறந்து வாசிக்கிறவனாக இருந்திருந்தால் கர்த்தரோடு கூட பேசியிருக்க மாட்டார். ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறவனா இருக்கணும், ஒழுங்கா ஜெபிக்கிறவனா இருக்கணும், உபவாசித்து கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, முழங்கால் பற்றி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது கர்த்தர் பேசுவார். ஒருவேளை சாத்தான் பேசுவதாக இருந்தால் அதை நாம் பகுத்தறியத்தக்கதாக பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே பரிசுத்தாவியானுடைய அபிஷேகமும் துணையும் இல்லை என்று சொன்னால் வசனத்தின் மூலமாக கூட பிசாசு நம்மை நடத்தி விடுவார். இயேசு கிறிஸ்து அவர் 40 நாள் உபவாசம் பண்ண பின்பு அவரிடத்தில் வந்தது யார்? சாத்தான் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாக முடிச்சு சொல்லணும், எல்லாத்தையும் நேரம் இல்லை, அந்த விதமாக வசனத்தை கொண்டு பேசினான். வசனத்தை கொண்டு பேசும் பொழுது பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை ஏற்கனவே அவர் பெற்று, அவர் பரிசுத்தாவியானவராலே வனாந்திரத்தில் நடத்தப்பட்டிருந்தபடினாலே ஆவியானவர் அவருக்கு தெளிவாய் சொன்னார், இது சாத்தான் பேசுவது, இது பிசாசு பேசுவது. சில சமயத்தில் பேசுது நம்முடைய எண்ணத்தில், ஆவியானவரும் சில காரியங்களை கொண்டு பேசுவார், சாத்தானும் நம்முடைய எண்ணத்தில் கொண்டு வந்தவர் பேசுவான். ஆகவே அதை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டிய அவசியம். எண்ணத்தில் வருகிறதல்ல, அது வசனத்தில் கர்த்தர் என்ன செய்யணும்? உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம். நம்முடைய விருப்பம் அது எண்ணமாக பேசுவதாக நமக்கு தெரியும், அப்படி அல்ல. அருமையானபடினால ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் நம்மை நடத்துவது என்பது அது அதிசயமான காரியம். கரங்களை வைத்து கர்த்தர் மையப்படுத்துவார். அதிசயத்தை கர்த்தர் காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உங்களை கர்த்தர் அதிசயமாய் நடத்தி வந்த வழிகளை என்ன செய்வார்? சிந்தித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் என்ன செய்தார்? அதிசயமாய் நடத்தினார், அதிசயமாய் நடத்தினார், ஆச்சரியமாய் நடத்தினார். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், என்னை கர்த்தர் அதிசயமாய் நடத்தினார், நடத்தி கொண்டிருக்கிறார்? சொல்ல முடியுமா? கர்த்தர் அதிசயமாய் நடத்துகிறார் என்றால் நீங்கள் அவருடைய வழியிலே இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அவருடைய வழியிலே நாம் இல்லாமல், அவருடைய சித்தத்தில் நாம் இல்லாமல், அவருடைய சித்தத்தை விட்டு சொன்ன பாருங்க. அதாவது பிசாசு சொல்றதை கேட்டு, இல்லைன்னா யாரோ சொல்வதை கேட்டு தேவ சித்தத்திலிருந்து நம்முடைய சுய சித்தத்திற்கு, நம்முடைய சுய விருப்பத்தின்படியாக சில சமயத்தில் ஊழியத்தில் வருகிற சமயத்தில் நமக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும். சில இடங்களை கர்த்தர் வைத்திருப்பார். ஆண்டவர் ஆகார் இடத்துல சொன்னார், நீ போய் என்ன செய், நாச்சியார் இடத்துல அடங்கியிரு என்று சொன்னார். ஊழியத்தில் ஆரம்ப நாட்களில் வருகிற சமயத்தில், ஆரம்ப நாட்களில் மட்டும் இல்லை, இன்றைக்கு கூட ஸ்தாபனத்தில் கீழே இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்காக ஸ்தாபனத்தை விட்டுட்டு நாம் போய் தனியாக வந்து ஒரு
ஒரு ஆர்கனைசேஷன் நான் ஒன்று ஆரம்பித்து திடீர்னு பிஷப் ஆகலாம், டாக்டர் ஆகலாம். அதெல்லாம் அது சரியான காரியங்கள் அல்ல. ஆகவே அடங்கி இருக்க வேண்டும். ஸ்தாபனமாக இருந்தாலும் அடங்கி இருக்கிறவன் தான் ஸ்தாபனத்தில் இருப்பார். ஸ்தாபனத்தின் மூலமாய் கர்த்தர் என்னை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இங்கே இந்த சபைக்கு அடுத்த நபர் இனி எனக்கு பிறகு யார் வருவா அப்படின்ட்டு நான் யோசிக்க முடியாது. தாவீது பாருங்க, தாவீதுக்கு பிறகு யார் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். சாலமோனை என்ன செய், நீ ராஜாவாக்கு என்று சொன்னார். அப்சலோம் விரும்பியும் அப்சலோம் வர முடியவில்லை, சாலமோனை ஆக்குன்னு சொன்னார். அதே போல மோசே இடத்துல சொன்னார், நீ யோசுவாவை என்ன செய், நீ தலைவன் ஆக்கு என்று சொன்னார். அப்போ அந்த யோசுவாவை சொல்ல காரணம் என்னவென்று சொன்னால், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். த கமிட்மெண்ட், த அர்ப்பணிப்பு அண்ட் அவைலபிலிட்டி. எப்பொழுதும் ஹி வாஸ் அவைலபிள். அமலேக்கியர் யுத்தம் வந்தபோது அப்பொழுது அவனை அழைத்த உடனே வந்தான், யுத்தத்துக்கு புறப்பட்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். உயிரையும் அவன் துச்சமாய் நினைத்து கர்த்தருடைய ஊழியத்திலே அவன் ஒரு வாலிபனாய் நின்ற அந்த துணிச்சலை கர்த்தர் பார்த்தார். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியத்தில் இந்த அவைலபிலிட்டி, எப்பவும் அவைலபிள், எந்த காரியத்திலும் எப்போதும் அவன் செய்வதற்கு அவைலபிளாக இருந்தான், பணிவிடை செய்கிறவனாக இருந்தான் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. கர்த்தர் உங்களை அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அடுத்த நிலைமைக்கு செல் லீடர்லேருந்து அடுத்தது மாற்றணும்னா, உயர்த்தணும்னா கர்த்தர் பார்ப்பார். ஆண்டவருடைய நடத்துதல், தேவனுடைய நடத்துதல். மோசேயை கர்த்தர் என்ன செய்தார், நடத்தினார். தாவீதை கர்த்தர் நடத்தினார். ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். பவுல் முதல் ஜெபம் அதுதான், என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். ஒப்பு கொடுத்த உடனே ஒரு கிறிஸ்தவன் அந்த ஜெபத்தை தான் செய்ய வேணும். எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே. முதல்ல நம்ம இயேசு இடத்துல வந்த உடனே கேட்குற கேள்வி என்ன, எனக்கு என்ன கிடைக்கும், என்ன தருவீர். எனக்கு வீடு தருவீரா, எனக்கு நல்ல விலை உயர்ந்ததான வாகனத்தை தருவீரா, இப்படி அப்படின்னெல்லாம் நம்ம சொத்துக்களையும் சுதந்திரங்களையும் தான் அவர்கிட்ட எதிர்பார்த்து வருகிறோம். நான் உமக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டு தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே அந்த பவுலை கர்த்தர் ஊழியத்திலே அற்புதமாய் அதிசயமாய் நடத்தினார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா. அப்படி நடத்தினதான் ஆண்டவர் கடைசியில கொண்டு போய் நடத்தின விதத்து முடிவை பாருங்கள். அவன் சிரச்சேதம் பண்ணப்பட்டதான அந்த முடிவு, இரத்த சாட்சி என்கிறதான அந்த முடிவு தான் அவனுக்கு வந்தது. சில சமயத்தில் ஆண்டவர் நம்மை மரண பள்ளத்தாக்கினுடைய நடத்தக்கூடும். நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். வாய்? பிகாஸ் டேவிட் வாஸ் த ஃபாலோவர் ஆஃப் காட். அவன் தேவனுடைய பின்பற்றுகிற ஒரு ஆடாக, மந்தையின் ஆடாக இருந்தபடினாலே கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் சாட்சியடையேன். ஆண்டவரை பின்பற்றும் பொழுது அவர் நம்மை நடத்துவார். மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துவார். அவர் நம்ம கூட இருப்பார், நமக்கு ஆதரவாக இருப்பார், நமக்கு துணையாக இருப்பார், அவர் நமக்கு பலனாக இருப்பார். ஐசியூவிலே அவர் வேலை இருந்தாலும் அங்கேயும் தேவனுடைய மகிமையை காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தால். அல்லேலூயா. மரித்து 4 நாட்களான பிறகு, நாருமே 4 நாள் ஆயிற்றே, கல்லை புரட்டி போடுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஆனால் அங்கே அவரிடத்துல என்ன சொன்னார்கள், நாருமே 4 நாள் ஆயிற்று. அப்போ இயேசு என்ன சொன்னார், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். If you believe, you will see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் என்பதுதான் தேவனுடைய மகிமையை காண செய்யும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால்,
மோசே மகிமையை காண்பித்தரலும் என்று சொல்லி 33:18 அவன் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். 33:18. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்குள்ள இன்னைக்கு போகவில்லை, அது அந்த அது தனி பிரசங்கம், ஆகையினால அது நான் போகவில்லை. ஆகையினாலே இன்னைக்கு விசுவாசத்தினாலே நாம் தேவ மகிமையை காண்போம். அவருடைய அதிசயங்கள்ல ஒன்று தேவ மகிமையை காண்பது. அல்லேலூயா. அவருடைய நடத்துதலை, அற்புதமான அவர் நடத்துகிற கிரியை நாம் அவருடைய நடத்துதலை காண்பது, அவருடைய கிரியைகளை காண்பது. இந்த அதிசயங்கள் என்று சொல்லும்போது பல வகையாக பிரிக்கலாம். அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அவருடைய மகிமை அது அதிசயமானது, அவருடைய நடத்துதல் அதிசயமானது. இன்னும் வேதத்தில் பார்க்கும் பொழுது ரோமர் நிருபத்தில் 1:4 சொல்லி இருக்கிறது, வேதாகமம் அதிசயம், இயேசுவின் பிறப்பு அதிசயம், உயிர்த்தெழுதல் அதிசயம். 1ஆம் அதிகாரத்தில் 1 மற்றும் 6 வசனங்களிலே அவருடைய அழைப்பு அதிசயம். ரோமர் 1:8 வாசிக்கும் பொழுது விசுவாச வாழ்க்கை, இன்னும் பல இடங்களில் உண்டு, நான் ஒரு வசனத்தை மட்டும் சொல்கிறேன். விசுவாச வாழ்க்கை என்பது அது அதிசயம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது. ஆக விசுவாசத்தை குறித்து எவ்வளவோ பேசலாம். விசுவாசத்தில் நடக்கும் பொழுது எப்படியெல்லாம் கர்த்தர் இந்த விசுவாசத்தில் நடத்தினார் அப்படிங்கிறதை பேசுவதற்கு புஸ்தகமே எழுதலாம். போன வாரத்தில் கூட ஏதோ சொன்னேன். சில காரியங்களை நானும் நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காடில் பெரிய போதகர், உலகத்தின் தலைவராக அசம்பிளிஸ் ஆஃப் காடுக்கு இருந்தவர், அவர் என்னோடு உட்கார்ந்து பேசும்பொழுது சில காரியங்களை ஷேர் பண்ண வேண்டியது, கேட்டால் சில காரியம் ஷேர் பண்ணும்போது சொன்ன உடனே அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது, அதிசயமாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு புஸ்தகமாக போடலாமே, இதெல்லாம் நீ கட்டாயம் ஒரு புஸ்தகமாக போடணும்னு சொன்னார். ஆகவே வாழ்க்கையில் என்ன ஆண்டவர் விசுவாசத்தின் பாதையில் நடத்தி வந்த காரியங்களை நினைக்கும் என விசுவாசத்தை குறித்து ஒரு அந்த அனுபவம் எனக்கு எப்படி வந்தது என்று சொல்லுகிறேன். அதாவது அடிப்படையிலேயே அந்த விசுவாசம் எனக்கு உண்டு, விசுவாசம் உண்டு என்று சொல்லும்போது எனக்குள்ள ஒரு நிச்சயம், யாரிடத்திலும் எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ள மாட்டேன். ஆண்டவர் கொடுத்தால் வாங்குவேன், ஆண்டவர் தராமல் என் தேவையை யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன் என்பது என்னுடைய முதல் தீர்மானம். ஊழியத்துக்கு வந்த போது மட்டுமல்ல, ஊழியத்துக்கு முன்னாலேயே அது ஏதோ குடும்பத்துக்குள்ள கிடைச்ச சொத்து, அது ஒரு பாரம்பரிய சொத்து எனக்கு தெரியல. சில பாரம்பரிய வியாதி இருக்கும், இது ஒரு சொத்து. என்னென்ன யாருக்கிட்டையுமே எதையுமே கேட்க மாட்டோம், கேட்டு வாங்குகிற பழக்கமே கிடையாது, கேட்டு வாங்குற. ஆனாலும் அந்த நாட்களிலே சில என்னுடைய வீட்டில் சில சந்தர்ப்பங்களில் சில வற்புறுத்தல்னாலே அந்த தவறை நான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஊழியத்துக்கு வந்த ஒரு பாடு, ஊழியத்தில் யாரிடத்திலும் என் தேவையை சொல்கிறதில்ல, என் பிரச்சனையும் எல்லாரிடத்துலையும் சொல்கிறதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிரச்சனையும் எல்லா எனக்கு கிடைக்கிற அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் பத்தாது என் பிரச்சனையை சொல்கிறதுக்கு, அதனால் தான் சொல்கிறதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனியாக கேட்டாலும் சொல்ல மாட்டோம். இன்னைக்கு காலைல கூட ஒரு சகோதரிகிட்ட சொன்னேன், ஊழியக்காரர்கள் நாம், பாஸ்டர் பேர் நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் யாருக்கும் சொல்லலை. அவருக்கு திடீர்னு ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை, நம்முடைய தலைவர்களில் ஒருவருக்கு. அப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணும்போது ஒரு ஃபோன் எடுக்கவில்லை. இப்போ பல நாட்கள் பொறுத்து திரும்ப அவர் என்னை கூப்பிட்டார். அவர் நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் எடுக்கலை, நான் விசாரிக்கும் பொழுது நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னேன். ஆமாம், நான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று சொன்னேன். மரண போராட்டமான ஒரு நிலைமை, ஆனாலும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் தெரியும், அவர்கள் ஜெபித்தால் போதும் என்று நினைத்தேன் என்று. ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்களை நான் பார்க்கும்போது அவர்கள் எல்லாரிடத்தையும் தங்கள் பிரச்சனையை சொல்லவே மாட்டார்கள். நம்ம சில ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பிரதர் ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க, அங்கே போய் இங்கே போய் ஊரெல்லாம் போய் கொட்டுவாங்க தங்கள் பிரச்சனையை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை அங்கே இங்கே சொல்கிற நேரத்தில் முழங்கால் போட்டு ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஜெபித்தால் கர்த்தர் கேட்பார். நீ ஊர் உலகமெல்லாம் போய் சொல்லி அவங்க உனக்கு செய்வாங்க போ அப்படிங்க துரத்தி அடிப்பார். ஆகவே என் பிரச்சனையை நான் வேறு யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். என் பிரச்சனைகளை சொன்னால் சிலதெல்லாம் உங்களுக்கு கண்ணீர் வரும்.
அப்படிப்பட்ட வாழ்க்கையில பல இடுக்கண்கள், நெருக்கங்கள், சில ஏமாற்றங்கள், பல காரியங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. அந்த நேரத்தில் நான் எதையுமே சபையில் வெளிப்படுத்தினதும் இல்லை. அந்த காலங்களை நான் அந்த நெருக்கடியிலே போகிற சமயத்தில் கர்த்தரே கூட இருந்து அதிசயமாய் என்னை தப்புவித்தார். கரங்களை வைத்து கர்த்தருமாய் படுத்துவா. இந்த நிலை நிற்பேன் என்று அன்றைக்கு நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. சோர்ந்து போகிற கூடிய நிலையிலே வந்ததான சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்படிப்பட்டதான பயங்கரமான சில இக்கட்டான சில சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், சில வியாதிகள், சில மரண சூழ்நிலைகள், எவ்வளவோ காரியங்கள் சொல்லலாம். ஆனால் அதில் எல்லாவற்றையும் கர்த்தர் கூட இருந்து அவர் நடத்தினார். ஏன்னா அவர் என்மேல் வைத்த அந்த கிருபை, அவர் என்மேல் வைத்த அவருடைய இரக்கம், இது அப்படித்தான் சொல்கிறது. நீங்கள் இந்த 34வது அதிகாரத்தை இப்போ வாசிக்க வேண்டாம். அந்த இடத்துல கூட பார்க்கும்போது வீட்டில் போய் படிங்க. இப்போ படிக்க வேண்டாம். ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய அதிசயமான காரியங்கள் அவர் செய்கிறதான எல்லாமே கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தான் அதை செய்கிறார். நம்முடைய எந்த விதமான தியாகத்தினாலும் அல்ல, நம்முடைய பக்தியினால் அல்ல, அப்படி தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர் செய்கிறார் என்பதைத்தான் நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்படினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேணும். நம்முடைய கஷ்டங்களில் கர்த்தரை நாம் விசுவாசிக்க வேணும், அவரை நம்ம சார்ந்து கொள்ள வேணும். பண நெருக்கடிகள் வர்ற சமயத்தில் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்களா பாஸ்டர்? நான் என்ன சொல்கிறேன்? ஏன் தேவையை சொல்லவே இல்லை, ஏன் தேவையை சொல்லலை. அப்படி பார்த்தா மோசையை சொல்ல முடியாதுல்ல. மோசைக்கிட்ட சொன்னார், ஆச்சரியப்பு கூடாரத்தை கட்டும்படி நீ ஜனங்களிடத்தில் சொல், காணிக்கை கொண்டு வரும்படி. வசன ஆதாரம் இல்லாமல் நான் அதையும் செய்ய மாட்டேன். மோசைக்கிட்ட கர்த்தர் சொன்னார், நீ கேள் என்று சொன்னார். ஆகவே சொந்த தேவையை கேட்கக்கூடாது. எனக்கு 1000 ரூபாய் தேவை, கேட்க மாட்டேன். கிருஷ்ணகிரியிலேருந்து நாமக்கல்லுக்கு வரணும், திடீரென்று இடமாற்றம். கர்த்தர் சொல்லிவிட்டார், உதவி செய்ய ஆள் இல்லை, யார்கிட்ட கேட்பது தெரியாது. ஆனால் காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். திடீர்னு அன்றைக்கு 82 யாரையோ ஒருத்தர் அனுப்பி திடீர்னு பார்த்தா ஒரு 1000 ரூபா வந்து கிடைக்குது. அன்றைக்கு 1000 ரூபா ரொம்ப பெருசுங்க. அங்கே வர்றதுக்கு தேவையை கர்த்தர் சரியாக சந்தித்தார். ஏன் 10,000 ரூபா கொடுத்துருக்கலாமே, இன்னும் கொஞ்ச நாள் சேர்த்து உள்ள தேவையை கொடுக்கவே மாட்டார். அவர் என்ன செய்வார்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பார். நிறைய கொடுத்தா நம்ம எல்லாம் உருப்பட மாட்டோம்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால எப்போது கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார். திரும்ப திரும்ப நம்ம விசுவாசம் நமக்குள்ளே என்ன செய்ய வேணும், அது இருக்கத்தக்கதாக அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். we must depend upon God. நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்கிறோமா இல்லை என்பதையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவனுடைய விசுவாசம் அப்படித்தான். கர்த்தர் அவனை சோதிக்கும் பொழுதெல்லாம் அவர் என்னை சார்ந்து கொள்கிறானா இல்லை விலகி போகிறானா. அவன் கொஞ்சம் சார்ந்து கொள்ளாமல் விலகி போன பொழுது கர்த்தர் சொன்னார், எனக்கும்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று கர்த்தர் சொன்னார். அப்படினாலே நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும், எடுத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் விசுவாசத்தினால தான் கர்த்தர் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் நமக்கு இல்லை என்றால் கர்த்தர் நடத்த மாட்டார். விசுவாசம் இருக்கிறவர்கள் தேவனுடைய மகிமை என்ன செய்வார்கள், காண்பார்கள். அதிசயத்தை காண வேண்டும் என்றால் இந்த கண் நமக்கு போதுமானதல்ல. நமக்கு என்ன கண் தேவை? விசுவாசத்தின் கண் தேவை. விசுவாச கண் நமக்கு தேவை. சீக்கிரம் வேகமாக நான் சில குறிப்புகளை சொல்லுகிறேன். அந்த ரோமர் நிருபத்தில் முதலாவது வேதம் ஒரு அதிசயம், இரண்டாவது அந்த 1 நாளில் இயேசுவின் பிறப்பு ஒரு அதிசயம், மூன்றாவது உயிர்த்தெழுதல் அதிசயம், நான்காவது தேவனுடைய அழைப்பு அதிசயம் என்று சொன்னேன், ஐந்தாவது விசுவாச வாழ்க்கை அதிசயம் என்று சொன்னேன். ரோமர் 1:16 ரட்சிப்பு, நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை என்பது ஒரு அதிசயம். மறுபிறப்பின் வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை என்பது எப்படி ரட்சிக்கப்படுகிறோம், நம்முடைய பாவம் எப்படி மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய பெயரை கர்த்தர் பரலோகத்தில் எழுதுவதும் நம்முடைய பிள்ளைகளாக மாறுவது என்பது ஒரு பெரிய அதிசயம், ஆச்சரியமான காரியம். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிருபங்களை ஆழமாய் படிக்க வேண்டும்.
ரோமர் 2:6-7 படிக்கும் பொழுது அவர் நமக்கு அருள் நித்திய ஜீவன், ஆக்கினை தீர்ப்பில் நம்மை விடுவித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் அவர் செய்து கொண்டிருக்கிற ஏற்கனவே செய்து முடித்திருக்கிற காரியங்கள், அவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பது என்பது அது ஒரு அதிசயமான காரியம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். அது என்னங்க, அவர் கடவுள் அந்த கொடுத்து தானே ஆகணும். நம்ம ஏதோ நினைக்கிறோம், அவர் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். என்னுடைய சின்ன பேத்தி உத்தி, நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் என் கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னாலாம். அப்போ அந்த மாதிரி சின்ன குழந்தைகள் அப்படி கேட்கும். ஆனால் சில சமயத்தில் வந்து என்னன்னா, சின்ன குழந்தை கூட அந்த அறிவு இருக்கு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமாக அந்த கேள்வியை நான் பார்த்தேன். அப்போ சின்ன பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு என்னவென்றால் அப்படிப்பட்ட அறிவுதான். கடவுள்னா கேட்டால் உடனே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அருமையான நித்திய ஜீவனை அவர் அளிப்பது என்பது அது நமக்கு கர்த்தர் செய்கிற ஒரு பெரிய ஆச்சரியமான கிரியையாக இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுத்தினாலும் அல்லேலூயா, அது அதிசயமான கிரியையாக இருக்கிறது. இப்படி இந்த விதமான காரியங்கள் இவைகள் எல்லாமே இதில் அதிசயங்கள், 7 அதிசயங்கள் உலகத்தில் உண்டு. இங்கே வேதத்தில் உள்ள 7 அதிசயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளவே அனுபவிக்க வேண்டும் என்றால் அடிப்படையில் நமக்கு என்ன தேவை? விசுவாசம் நமக்கு தேவை. விசுவாசம் இல்லாமல் நாம் அனுபவிக்கவே முடியாது. அந்த விசுவாசத்தை குறித்த வேதத்தில் நம்ம படிக்கும் பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். எபிரேயர் 11:3 என்ன சொல்கிறது வாசித்து பாருங்கள். எபிரேயர் 11:3, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் அறிந்திருக்கிறோம். The knowledge of the word of God, the knowledge of the word of God, தேவனுடைய வசனத்தின் அறிவு எவ்வளவு உங்களுக்கு பெருகுகிறதோ அதுதான் விசுவாசத்தின் பெருக்கத்தை தரும். அல்லேலூயா. விசுவாசத்தில் வளர வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தில் அறிவு பெற வேண்டும். வேதாகமம் ஒரு அதிசயம் என்று சொன்னேன். 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. நம்முடைய கையில் கிடைத்திருப்பது என்பது ஒரு பெரிய அதிசயம். அப்படித்தானே? அதை சாதாரணமாக நினைக்காம எங்கே செல்லலாம் விட்டுட்டு போயிடுறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவை தாயின் தகப்பனும் தேவாலயத்திலேயே மறந்து விட்டுட்டு போனது மாதிரி தேவனுடைய வார்த்தையாக இயேசுவை சில பைபிளையே தொலைச்சிருவாங்க. எங்கே போகிற இடத்துலாம் ஒரு பைபிளை விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த பைபிள் இருக்கு பாருங்க, இந்த பைபிளை வெளிநாட்டுக்கு போனால் கூட நான் என்னுடைய ஹேண்ட் லக்கேஜில் தான் ஹேண்ட் பேக்கில் தான் வச்சுருப்பேன். பேக்கேஜ் தான் வச்சுருப்பேன். அனுப்புறதுல அனுப்பவே மாட்டேன். ஏன்னா தொலைஞ்சு போச்சுன்னா இது பொக்கிஷம் எனக்கு. இன்னொன்று வாங்கலாமே, இன்னொன்று வாங்குறது விஷயம் இல்லை. பழக்கமாக வாசிச்சுட்டு இருக்கிற இதுதான் எனக்கு பொக்கிஷம். வழக்கமான புஸ்தகம் பழக்கமான புஸ்தகமாக இருக்க வேண்டும். அந்த விதமாய் நீங்கள் வேதாகமத்தை வாசித்து எந்த அளவுக்கு அறிவை பெருக்கிக் கொள்கிறீர்களோ, வேத அறிவு உங்களுக்கு விசுவாசத்தை என்ன செய்யும்? அதிகமாக்கும். அடுத்தது பாருங்க, சீக்கிரமாக வாசித்து முடிக்க போகிறோம். நிறைய இருந்தாலும் சில சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், Hebrews chapter 11 verse 4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதாவது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவ்வளவு சுலவா போக முடியல எனக்கு. அதனால் வசனத்தை சொல்லிக்கிட்டே போகிறேன். நீங்கள் குறிச்சிக்கிங்க, அவ்வளோதான். வசனத்தை சொல்லி வாசித்துட்டு இருக்கிற நேரம் இல்லை. சரியான ஆராதனை. ஹல்லேலூயா. அதை விளக்கமாக விரிவாக பேசுறதுக்கு நேரம் இல்லை. சரியான ஆராதனையினாலே, காயினை போல அல்ல, ஆபேலை போல சரியாக ஆராதிக்கணும். ஆராதனைக்கு சரியாக வரணும். ஆராதனை என்பது ஜெபம், காணிக்கை கொடுத்தல், ஊழியம் செய்தல், இதெல்லாம் செய்கிறோம். சரியான நேரத்தில் வந்து கர்த்தரை கை உயர்த்தி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிக்கணும். வீட்டில் உட்காந்து ஜெபிக்கணும், குடும்ப ஜெபம் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த தொழுகை, ஆராதனை. இது எவ்வளவு உங்கள் அதிகமாக, எவ்வளவு ஜெபம் அதிகமாகிறதோ, எந்த அளவு ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, எந்த அளவு ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, அந்த அளவு என்னன்னா உங்கள் விசுவாசம் என்ன செய்யும்? அது வளரும், பெருகும். கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்பர் 3, 3வது எபிரேயர் 11:6 வாசிக்க வேண்டாம், நான் சொல்லி கடந்து போகிற சமயம் இல்லை. எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது,
பிரதிபலனை பெறும் விசுவாசத்தால் நன்மை செய்து தேவனை பிரியப்படுத்தினான். Again, I want to say again. பிரதிபலனை பெறும் விசுவாசத்தால் நன்மை செய்து தேவனை பிரியப்படுத்தினான். ஏனோக்கு தேவனை பிரியப்படுத்தினான் என்றால் அங்கே அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வசனத்தை வாசித்தா தான் சரியா புரியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். எதற்கு பலன் அளிப்பார்? நன்மை செய்கிறவர்களுக்கு தான் பலன் அளிப்பார். நன்மைக்கு தான் பலன், பிரதிபலன். ஆகவே பிரதிபலனுக்காக நன்மை செய்ய வேண்டும் இந்த உலகத்தில், சோர்ந்து போகாமல். அப்படி நன்மை செய்கிறவனாய் இருந்ததான அவனை கர்த்தர் என்ன பிரதிபலனை பெறும் விசுவாசத்தால் நன்மை செய்து தேவனை என்ன செய்தான்? பிரியப்படுத்தினான். கர்த்தரை பிரியப்படுத்தணும்னா என்ன விசுவாசம் தேவை? நன்மை செய்கிற அந்த விசுவாசம் தேவை. அப்போ விசுவாசம் என்பது பிறருக்கு நன்மை செய்வது. ஒவ்வொன்றையும் விவரமாக பேச நேரம் வேகமாக நான் சொல்லி போயிட்டு இருக்கிறேன். இந்த ஏனோக்கு அப்படி செஞ்சதுனால அவன் படுக்கையில் இல்லாமல் 4 நாள் 10 நாள் 1 வருஷம் படுக்கையில் இல்லாமல் பட்டுன்னு சட்டுன்னு போயிட்டான். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவனை போல காணப்படாமல் போகவும் முடியும் நம்ம இயேசு வரும் பொழுது. இல்லைன்னா நம்முடைய விசுவாசத்தில் நாம் நன்றாக இருக்கும் பொழுது விசுவாசத்தை கர்த்தர் கடைசியில் படுக்கையில் போட்டு வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே வச்சு நம்ம விசுவாசத்தை சரிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் சரியாக இருக்கிறோன்னா, போன வாரத்தில் ஒருத்தரை கேட்டேன், அவர் எங்கன்னு போயிட்டாருன்னாங்க. என்னையா சொல்ற? செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் ஒரு வயசாகி போச்சு. ஐயா நீங்கள் நின்றுக்குங்க, உங்களால் முடியாத வயசாகிட்டீங்க. ஐயோ இல்லை நான் வருவேன். சரி ஞாயிற்றுக்கிழமை வந்து பின்பக்கம் உள்ள கேட்டில் நின்று பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கு மட்டும் சம்பளம் கொடுப்போம். அவர் போன மாதம் ஒரு சண்டே வந்திருக்கிறாரு. அடுத்த மண்டே காலையிலையோ மத்தியானமோ தெரியல, ராத்திரி படுக்கையில தெரியாது, விளக்கமாக நான் கேட்கல, போயிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். குடும்பம் இந்து, ஆகவே சொல்லாமலே அவங்க அப்படி அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் எப்படி அடக்கம் பண்ணாலும் அவர் விசுவாசத்தால் அவர் என்ன செய்வார்? அவர் ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து ரட்சிப்பட ஞானசனம் எடுத்துட்டார். அவர் வரும்போது அவர் கிறிஸ்தவனாக இல்லை. அதனால அந்த மாதிரிப்பட்டதான மரணம்தான் எனக்கு வேணும். அதாவது படுக்கையில் இருந்து என்ன செய்யக்கூடாது? யாரையும் தொந்தரவு பண்ணாமல் சீக்கிரம் போயிடணும். கடைசி வரை ஆரோக்கியமாக கர்த்தர் வச்சு, கடைசி வரை நன்மை செய்கிறவர்களாய் கர்த்தர் வைத்து, கடைசி வரை ஊழியம் செய்கிறவர்களாய் கர்த்தர் வைத்து, கடைசி வரை எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்து ஆண்டவர் செய்யணும். கூப்பிட்டணும். ஆண்டவர் கூப்பிட்றாரு, நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லி போன தேவ ஜனங்களை பற்றி நிறைய சாட்சிகள் கேட்டிருக்கிறேன். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எங்கள் அம்மாவும் அப்படி தான் சொல்லிட்டு போனாங்களாம். தோதர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு 7-8 வயசு பிள்ளைங்களாம், சின்ன பிள்ளைங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. டாக்டர்கள் ஒன்றும் செய்ய முடியல. அப்போ சொன்னாங்க, தூதர்களை நான் பார்க்குறேன், நான் போயிட்டு வரேன். கண்ணை மூடினாங்க. அவ்வளோதான். அருமையார்களே, அப்படிப்பட்டதான ஒரு விசுவாச முதிர்ச்சி நமக்கு பக்குவம் இருந்தால் நம்முடைய மரணத்தில் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், நம்ம அவஸ்தைப்படாமலே கர்த்தர் நம்ம எடுத்துக்கொள்வான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏனோக்கை எடுத்துக்கொண்டு போல கர்த்தர் எடுத்துக்கொள்ள எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சமயம் இல்லை. இந்த 2 காரியத்தை நான் ஜஸ்ட் வேக சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 11:7 வாசிக்கும் பொழுது நோவாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நோவா அவன் என்ன செய்தான்? அழிவிலிருந்து ரட்சித்தான். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவா. அழிவிலிருந்து என்ன செய்தான்? குடும்பத்தை ரட்சித்தான். உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படுறது என்ன செய்கிறீங்க? சண்டே ஸ்கூலுக்கு உங்கள் பிள்ளைகள் அனுப்பலைன்னா நீங்கள் விசுவாசியனே கிடையாது. சண்டே ஸ்கூலுக்கு சர்ச்சுக்கு சபைக்கு நீங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரலன்னா நீங்கள் விசுவாசியே கிடையாது. உங்கள் விசுவாசம் மிக மிக குறைவு, தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறது என்று அர்த்தம். குடும்ப ஜெபம் பண்ணலைன்னா, பிள்ளைகள்லாம் உட்கார வச்சு குடும்ப ஜெபம் பண்ணலைன்னா நம்ம விசுவாசத்தில் மிக மிக வெரி வெரி புவர் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? நோவா அவன் தன் குடும்பத்தை
ரட்சித்தான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த வசனத்திலேருந்து விளக்கமாக பேச நேரமில்லை. இவ்வளோத்தையும் நீங்கள் கை கொண்டாலே அது நிறைய பலனை தரும். கடைசியாக பாருங்கள், எபிரேயர் 11:8-11 வரையிலும் வாசிக்கிற சமயத்தில் ஆபிரகாமை பற்றி பார்க்குறோம். உலக பற்றில்லாத எளிமை வாழ்வு, அது மட்டுமல்ல பரலோகத்தை குறித்த வாஞ்சை, இயேசுவின் வருகையை பற்றிய வாஞ்சை, இது எல்லாமே அவனுக்கு இருந்தது. 2ஆம் வருகைக்கென்று அவன் காத்திருந்தான். அவன் நாளைக்கான ஆசையாக இருந்தான் என்று சொல்கிறார். நீங்கள் வாசிக்கும் அஸ்திவாரமில்லா நகரத்துக்காக காத்திருந்தான், பரதேசியை போல சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்றெல்லாம் அந்த வசனம் சொல்லுகிறது. இயேசுவின் வருகைக்காக நான் இந்த உலகத்தின் பற்று எல்லாவற்றையும் விட்டு இயேசுவின் வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிற அந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. பணத்தை சேர்த்து வீட்டை கட்டுவது, இந்த உலக உல்லாசங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதல்ல. ஆபிரகாமை போல அந்த அஸ்திவாரம் இல்லாத நகரத்துக்காக அவன் காத்திருந்தது போல இயேசுவின் வருகைக்காய் காத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடுவோம், எழும்பி நிற்போம். அவனுடைய சமூகத்தில் கேட்ப, ஆண்டவரே அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீரே, அதிசயங்களை காண செய்வீராக, அதிசயங்களை காண செய்வீராக. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர், அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள். அவருடைய மகிமையை காணும்படி கர்த்தர் செய்வார். அவருடைய அதிசயமான கிரியைகளை காணும்படி கர்த்தர் அவர் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை தருவீராக, அப்படிப்பட்ட விசுவாசத்தை தருவீராக. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். தேவ சமூகத்தை நல்ல ஜெபம் பண்ணி கேளுங்க. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட கற்பம், ஆமென், 90 வயதிலே சாராளுக்கு திறந்தது. தேவன் அதிசயத்தை செய்தார். உங்களையும் கர்த்தர் அப்படிப்பட்ட அதிசயங்களை அவர் செய்வதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 40 வயதிலே நல்ல ஒரு திருமணத்தை ஈசாக்குக்கு நடத்தி வைக்கும்படி, நல்ல மருமகளை கொடுக்கும்படி கர்த்தர் அதிசயத்தை செய்தார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதிசயத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு செய்தவர், ஈசாக்கின் வாழ்க்கையில செய்தவர், உங்களுக்கும் அவர் செய்வதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள் மலடியாயிருந்தாள். ஈசாக்கு அவளுக்காய் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு 2 பிள்ளைகளை கொடுத்தார். கர்த்தர் அதிசயத்தை செய்தார். உங்களுக்கும் அந்த அதிசயத்தை செய்வதற்கு ஒரு வல்லமுள்ள தேவன். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஓ ஹalleluya, glory to Jesus. Thank you Lord, hallelujah. Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தெல்லாம் கைகளை வைத்து கேளுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்து அநேக அதிசயங்களை வாழ்க்கையில் செய்ததுக்காக நன்றி என்று முதல்ல சொல்லுங்க. இந்த 11 காலம் மாதங்கள் மட்டுமல்ல, இத்தனை ஆண்டுகளாக என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீர் ஆண்டவரே. அதிசயமாய் என் குடும்பத்தை நடத்தி வந்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லா கரங்களை வைத்து நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னும் அதிகமான அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில 2014 ஆண்டிலே 2024 ஆண்டிலே செய்ய போகிறார். இந்த டிசம்பர் மாதத்திலையும் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு மறுபடியும் கரங்களை கொட்டி, கர்த்தாவே என் வாழ்க்கையில் அதிசயங்களை நீ காண பண்ண போறதுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய்.
திறக்கும் விசுவாசியுங்கள். அதிசயம் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் வழியை திறப்பார். செங்கடலிலே, யோர்தானிலே, எரிகோ கோட்டை உடைந்து போகும். வழி திறக்கும் தடைகள் நீங்கும். அதிசயம் நடந்திடுவே. சிங்காரம் நீலந்தே வழி விடுவே. தடைகளெல்லாம் அகன்றே போகுமே. இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. விசுவாசியுங்கள். தடைகளெல்லாம் நகர்ந்தே போகுமே. இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். தகப்பனே, நீ ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அதிசயத்தை காணச் செய். இந்த மாதம் அதிசயங்களை காணுகிற மாதமாக இருக்கட்டும், அற்புதங்களை காண்கிற மாதமாக இருக்கட்டும். அதற்கென்று விசுவாசத்தை கர்த்தர் எல்லாருக்கும் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னுடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த வாழ்ந்து கூட இன்னும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.